ஒடிசா, தெலுங்கானா, ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கஞ்சா கடத்தல் நடந்து வருகிறது. இதனை தடுக்க மத்திய மற்றும் மாநில போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் சரக்கு வாகனங்கள் மூலமாக ரகசிய அறையிலும் விதவிதமான நூதன முறையிலும் கிலோ கணக்கில் தமிழ்நாட்டிற்கு கஞ்சா கடத்தப்படுவதை அதிகாரிகள் கண்டுபிடித்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் சென்னை புறநகர் பகுதிகளில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த ஈச்சர் வாகனத்தை மடக்கி சோதனை செய்தனர். அதில் மிளகாய் மூட்டைகளை கோயம்பேடு சந்தைக்கு எடுத்துச் செல்வதாக ஓட்டுநர் கூறினார். சந்தேகமடைந்த போலீசார் கண்டெய்னர் உள்ளே ஏறி மிளகாய் மூட்டைகளை சோதனை செய்தபோது மிளகாய் மூட்டைகளுக்கிடையே செங்கல் வடிவில் கஞ்சாவை மறைத்து வைத்து கடத்தி வந்தது தெரியவந்தது. கண்டெய்னரில் மூட்டை மூட்டையாக கஞ்சா இருப்பதைக் கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் உள்ளே இருந்த 848 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் உட்பட 3 கைது செய்து அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களிடம் நடத்திய முதல் கட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்கள் தினேஷ், சிவஞானம், பார்த்த சாரதி என்பது தெரியவந்தது. மேலும் இவர்கள் ஆந்திரா, ஒடிசா மாநில எல்லையிலிருந்து கஞ்சாவை வாங்கி அதனை மிளகாய் மூட்டைகளுக்கிடையே செங்கல் வடிவில் வைத்து கடத்தி வந்தது தெரிய வந்துள்ளது. மிளகாய் நெடியால் போலீசார் சோதனை செய்ய மாட்டார்கள் என கருதி கடத்தி வந்ததாகவும், மிளகாய் மூட்டைகளுடன் மூட்டைகளாக கஞ்சா இருப்பதால் சந்தேகம் வராமல் போலீசாரிடமிருந்து தப்பித்து சென்னைக்குள் சென்றுவிடலாம் என திட்டமிட்டு கடத்தி வந்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசார் பறிமுதல் செய்த கஞ்சாவை சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதியில் புழக்கத்தில் விட அந்த கும்பல் திட்டமிட்டிருந்ததும் தெரிய வந்துள்ளது. தற்போது மத்திய போதைப் பொருள் போலீசாரால் பிடிபட்ட கஞ்சாவின் மதிப்பு சுமார் 4.25 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 3 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட 3 யாரிடமிருந்து கஞ்சாவை வாங்கி வந்தார்கள், யாரிடம் விநியோகிக்க இருந்தார்கள், சென்னையில் எந்த இடத்தில் பதுக்க திட்டமிட்டிருந்தனர் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். 4.25 கோடி ரூபாய் மதிப்பிலான 848 கிலோ கஞ்சா ஒரே நேரத்தில் பிடிபட்டுள்ள சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.